41 நாள் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு மாலை போட்டு சபரிமலைக்கு சென்றுள்ள பாதிரியார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள ஆங்கிலிக்கன் திருச்சபையின் பாதிரியராக இருந்தவர் ரெவரண்ட் மனோஜ். சமீபத்தில் அவர் சபரிமலைக்கு 41 நாள் விரதம் இருந்து மலைக்கு செல்ல போவதாக காணொலி ஒன்று வெளியிட்டு கிறிஸ்தவ வட்டாரத்திற்கே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தார். அந்த காணொலியில் அவர் தான் செல்ல இருக்கும் சபரிமலையில் பல அனுபவங்களை கொடுக்கும் என்றும் கிறிஸ்தவம், இந்துசம், முஸ்லிம் ஆகியவற்றில் ஒரே ஆராதனை என்றும் கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் மாலை அணிந்து 41 நாள் விரதம் இருந்து தற்போது அவர் சபரிமலைக்கு சென்று வழிபட்டுள்ளார். அவருடன் சேர்ந்து 5 பேர் கலந்து கொண்டுள்ளனர். இதனால் பாதிரியார் மனோஜுக்கு திருச்சபையில் திருப்பலி மற்றும் சடங்குகள் நடத்த ஆங்கிலிக்கன் திருச்சபை தடை விதித்து சபை சார்பில் கொடுக்கப்பட்டிருந்த அடையாள அட்டையும் திரும்ப பெறப்பட்டுள்ளது. சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவும் இச்சம்பவம் கிறிஸ்தவர்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்தவர்களே, நாம் கடைசி காலத்தில் இருப்பதற்கு இதுவும் ஒரு அடையாளம். வேதத்தில் ஏசாயா 43:11-12 பார்த்தோமானால், நானே கர்த்தர், என்னையல்லாமல் இரட்சகர் இல்லை, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்தவ ஜனமே, விழித்துக் கொள்ளுங்கள். இன்னும் தூங்கிக் கொண்டிராமல் வேதத்தை நன்கு தியானியுங்கள். தாமதிக்காமல் அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க புறப்படுங்கள்.